வாய்ப்பு கிடைச்சவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் என்ன தெரியுமா? பாவம் செய்கிற வாய்ப்பு கிடைச்சவன் அதை செஞ்சிட்டான், உனக்கு கிடைக்கல அதை செய்யலை. வாய்ப்பு கிடைச்சவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்கல அதை நீ நல்லவன். புரியுதுங்களா? அவன் வாய்ப்பு இருந்துச்சு, பாவம் செஞ்சிட்டான். உனக்கு என்ன, எல்லாரும் உன் கூட இருக்கனால உன்னால் யூடியூப்பில் அதெல்லாம் பார்க்க முடியல. எல்லாரும் போயிட்டு உன்னை 4 சோத்துக்கள் அடைச்சிட்டா நீ தான் பார்ப்ப. கேள்விப்பட்டிருக்கீங்களா பேச? அப்போ ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதனால் பாவம் செஞ்சான். உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதான் தம்பி நீ பாவம் செய்யலை, ஆட்டிக்காத ரொம்ப. இப்படி அவங்க பேசியிருக்காங்க அதில். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்னன்னா, மனிதர் எல்லாருமே பாவம் செய்ய முடிஞ்சவங்க. இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, கரெக்டு. ஆனால் பாவம் பிடிக்காதவரோடு வாழ்கிறவன் பாவம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தட்டி கழிக்கிறான். அந்த வாய்ப்பை அவன் நழுவ விடுறான். யாரு? இவன் பாவம் செய்ய முடியாத ஆளுங்கிறதுனால வாய்ப்பை பயன்படுத்தாம இல்லை. இவன் பாவம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், நல்லா புரிஞ்சுக்க இந்த பாயிண்ட். பாவம் செய்ய முடியாததுனால நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம இல்லை. பாவம் செய்ய முடிஞ்சவன் தான் நான். ஆனால் ஏன் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தாம போறேன் அப்படின்னா, பாவம் பிடிக்காத ஆளோட, பரிசுத்தரோட, தேவனோட நான் வாழ்கிறதுனால அந்த வாய்ப்பை தட்டி கழிக்கிறேன், அந்த வாய்ப்பை நழுவ விடுறேன். ஆமென். ஆனால் தேவனோட வாழாதவங்க வாய்ப்பை நழுவ விடாம அதை பக்காவாக பயன்படுத்திக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். பஞ்சு டயலாக்ல அது இருக்கு, பைபிளில் இது இருக்கு. ஆமென். அப்போ வாய்ப்பு கிடைச்சவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் அப்படி கிடையாது. அது யாருக்கு அப்படின்னா, தேவனோட வாழாதவங்களுக்கு இது பொருந்தும். யாருக்கு இது பொருந்தும்? யாரு கர்த்தரோட வாழாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கரெக்டான வார்த்தை. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஆண்டரோட வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு, இந்த மண்டலத்துக்கு வந்துட்டீங்கன்னா இது வேற அர்த்தம். அவரோட நான் வாழ்கிறதுனால என்னால் என்ன செய்ய முடியல, வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியல. யோசேப்புக்கு வாய்ப்பு வந்துச்சா? வாய்ப்பு வந்துச்சா? அவன் பாவம் செய்ய முடியாத ஆளாக இருந்ததுனால ஓடிட்டானா? எதனால் ஓடினான்? நல்ல உதாரணம் இல்லை. எதனால அவன் ஓடினான்? கர்த்தருக்கு அவருக்கு பிடிக்காத, பாவம் பிடிக்காதவரோட அவன் தன்னுடைய தொடர்பை வச்சிருந்தான். தேவனோட இருக்கிறத, சஞ்சரிக்கிறத அவன் தெரிந்து கொண்டிருந்தான். அதனால என்ன சொல்ல வர்றான்? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஓன்னான்னா வாய்ப்பு இருந்துச்சு, வாய்ப்பு அவன் வாசலையும் தட்டுச்சு. ஆனால் யோசேப்பு தன்னால் பாவம் செய்ய முடியாதுங்கிறதுனால ஓடல, பாவம் செய்ய முடியாத ஆளோட வாழ்ந்து பழகிட்டதுனால ஓடினான். ஆமென், ஆமென். அப்போ உலகம் சொல்றது உலகத்துக்கு பொருந்தும், பட் ஆண்டரோடு வாழ்றவங்களுக்கு அது பொருந்தாது. ஆமென். அதனால வாய்ப்பு கிடைச்சது கிடைக்கல என்பது மேட்ரு இல்லை, தேவனோட வாழலை அதுதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு. கர்த்தரோட வாழ்கிறவன் எங்க இருந்த, கர்த்தரோட வாழ்ற பஞ்சுக்கு நெருப்பு பத்தாது. பஞ்சு நெருப்பு என்ன செய்யும்? பத்திக்குமா பத்திக்காதா? கர்த்தரோட வாழ்ற பஞ்சு பத்திக்காது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க, சொல்லிதான் ஆகணும். பஞ்சு நெருப்பு என்ன செய்யும்? பத்திக்கிடும். இட்ஸ் எ ஃபேக்ட், இட்ஸ் எ சயின்ஸ், இட்ஸ் எ லா. ஆனால் கர்த்தரோட இருக்கிற பஞ்சு பத்திக்காது. ஏன் சொல்லுங்க? ஏன்? தெய்வம் ஏன்? கர்த்தரோட இருக்கிற பஞ்சு அதுவே ஒரு ஃபயராக தான் இருக்கும். ஃபயர் எப்படி ஃபயரை பற்றிக்கணும்? அதுவே ஒரு ஃபயர் தானே. பாவத்துக்கு விரோதமான தீ அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால பாவத்தை என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? பற்றிக்க முடியல. புரியுதுங்களா? பஞ்சு தீயும் பற்றிக்கிடும், கர்த்தரோட இருக்கிற பஞ்சு பற்றிக்காது. பஞ்சு தீயா ஆகிடும். ஆமென், ஆமென்.
புரியுதுங்களா? அந்த டாபிக் புரியுதுங்களா? யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் இது. அதனால் வாய்ப்பு கிடைச்சிச்சு கிடைக்கல அது மேட்ரு இல்லை, டசன்ட் மேட்டர். நம்ம ஆண்டவரோட தேவனோட இருக்கிறோம் இல்லை, இதுதான் மேட்ரு. ஒருத்தன் மொபைல் கையில் இருக்குது, நெட்டு ஆனில் இருக்குது, யூடியூப் இருக்குது, யாருமே இல்லை, அவன் மட்டும் இருக்கிறான். ஆனால் பாருங்க, அவன் பெக்மான் சாங்ஸ் எடுத்து போட்டு கேட்டுட்டு இருக்கிறான், கர்த்தருடைய மெசேஜை கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்? யாருமே இல்லை, மொபைல் கையில் இருக்கு, நெட்டு இருக்கு, ஆனால் அவன் எதை கேட்டுட்டு இருக்கிறான்? ஏன்? ஏன்? வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஏன் பயன்படுத்தலை? என்னுடைய அனுபவத்தையே பேசிட்டு இருக்கேன், ஏன் பயன்படுத்தலை? இதெல்லாம் திங்க் பண்ணுவேன். சில நேரம் எல்லாரும் போயிடுவாங்க, நான் மட்டும் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஏன் செய்தி கேட்க ஆசைப்படுறோம், ஆடியோ பைபிள் கேட்க ஆசைப்படுறோம், இந்த மாதிரி பாட்டு கேட்க ஆசைப்படுறோம்? ஏன் நமக்கு அந்த மாதிரி சிந்தனை வரலன்னா சொல்கிறார், நீ தீட்டா தம்பி, உன்னால் அது முடியாது. அப்போ வாய்ப்பு கிடைச்சும் நான் நழுவ விடுறேன்னா பாவம் செய்ய முடியாதனால கிடையாது, பாவம் செய்ய முடியாத ஆளோட நான் பழகிட்டதுனால என்னால் முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வண்டி எடுத்துட்டு பரிசுத்தமான ட்ராக்லேயே போய் ஓட்டுறாரு. யார் இருந்தால் என்ன, உனக்கு என்னடா இந்த வண்டியில் ஓட்டுறான்ட்டு வண்டி எடுத்து இந்த ட்ராக்கில் ஓட்டிட்டு போகிறாரு நம்மளை. அதனால் அந்த ட்ராக்கை பற்றி யாராவது சொன்னா தான் ஆமலாம் இப்படி கூட செய்யலாம்ல தாட்டே அப்போ தான் வருது. புரியுதுங்களா?